അങ്ങനെ പറഞ്ഞ ആളെന്തല്ല இந்த வீடியோக்கு நம்ம பார்க்க போகிறோம். தூண்டி போட்டு இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம். இப்போ வாங்க மண்புழு வெட்டுறோம் பாருங்கள். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். மண்புழு அடிக்கிறீங்க பாம்பன் வரைக்கும் போகுது நேரா அப்படிங்களா அம்படி நீ வச்சிருக்க தூண்டி ஆது துஞ்சா ரெண்டு தானே கொடுத்தேன் யார்ட்ட ஒன்ட்ட ஏன் டைம் விட்ட மூடி உள்ள வரான்னு எடுக்கல நீ இல்லை அட பாவி என்னடா ஒண்ணே தெரியாது அப்படியா போய் அவரா சீம இருக்கு நான் என்ன இலையில என்ன தெரியல. ஏய் இது தண்ணி இந்த தண்ணி அப்படியே திருப்பி வா. அந்த தண்ணி புரிஞ்சுதானா நான் நல்லா கடிச்சுடா. தூண்டி எடுத்து மீன் பிடிக்க வந்ததுதான். இல்லைங்க ஆளெல்லாம் மறந்துட்டீங்க. அதெல்லாம் மறுக்கா ரிட்டன் வெட்டிருப்பாங்க அதுக்கு. எவ்வளோ ரிட்டன் வெட்டிருப்பாங்கல்ல இந்த இல்லை ஓரா போய் ஒரு கண்டா ஆழம்புல இதில் இடந்தவங்க இங்கே கொஞ்சம் ஆழமாக இருக்குது இந்த இடத்துல. எவ்வளோ அம்மா அங்கே வர்றது ஆழம் இந்த இடத்துல. மீன் வாங்கி விற்கிருக்காங்களா விற்கிருக்காங்க இங்கே திரும்ப அட ஏன்டா வித்தத்தில் கிடக்கு கூடாடி பிடிச்சிக்க என் மனதுக்கு ஒரு வேலை பிடிச்சிக்க. என் மனதுக்கு ஷேப்பில் வச்சுக்கிறேன். ஏன்னா நாற்று அஞ்சு போட்டு தண்ணி மட்டை மட்டம் அடிக்கிறாங்க. அது இறக்கம் போங்க அங்கிட்டு போகிறீங்களா இல்லையா? இந்த ஓடையில் போய் வந்து அங்கே போய் போடுமா ஓய் அதில் போடலாமா? இறங்கித்தான் ஆகணும் போல. இறங்கித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. என்னதே இடுப்பாலம், எனக்கு தான் இடுப்பாலம் இறங்க நினைக்கிறேன். போட்டிருக்காங்களா அதுக்கே எப்போ என்னடா இங்கே முட்டாளா இருக்கு. அதுக்கு அங்கே நம்ம ஆழமாக இருக்கும் அந்த இடத்துல அந்த மேட்டுக்கு நேரம் இல்லையா? அதில் இதில் வா அப்படியே இருந்துடும். அதுக்கு முழுக்க பொத்து அப்படியே நினைக்கிறது கன்ஃபார்ம்டா. ஏன் ஜேப்புக்குள்ள போன்றிருக்கு. இங்கே ரெண்டு கையில் உன்னை கொடுத்துட்டு போயிட்டி என்னது வச்சு ஏய் இது புழு வராத பிடிங்க. என் ஷேப்பில் போன்றிருக்கு. லைட்டாக நிறைய வந்துருக்கு. வீடியோ ஆன்ல இருக்கு. என்னதே என் வேட்டியாக நிறைய போகுது. அப்படி புழு இது நடந்து வச்சு கலங்களாக இருக்கா அந்த இடத்துல ஆழமாங்கண்ணே. இங்கிட்டு ரோட போகுது. போட்டாச்சு கோட்டை. இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்குது இந்த இடத்துல. தரதுன்னு தெரியுது நல்லா.
நல்லா கடிக்கிட்டேன். கடிச்சு இழுத்துக்கிட்டு தெரியுது. அந்த இன்னொன்று வருது இது குறவை குஞ்சு எனக்கு கொஞ்சம் விட்றா. நல்லா பெருங்கண்டாத இருக்கு. பெருங்கண்டையாத இருக்கு இருக்காமே. நாட்டு சிலைப்புதேன். ஹைப்ரேட்டா நல்லா பெருசாக சிறுசா மாதிரி தான் தெரிஞ்சு. நல்லா பெருசாக இருக்குது நாட்டு சிலேபி. இல்லை எங்கள் பையங்க எப்படி வந்தீங்க? ஏடா பைய எடுத்தாராம் வந்துருக்கீங்க. பைய எடுத்தா வந்து இவ்வளோ ஸ்டிக்கு துணி போட்டுக்கிறாப்புல. ஒரு கண்டை கொஞ்சம் வந்து முக்கியது. கண்டை கொஞ்சம் வாய் வச்சிருச்சியா? இங்கிட்டு போடு. இங்கிட்டு போடு. மொத்தமா ஒரு சிலை பேன் வந்துச்சு. அதை பாத்திரம் போட்டு அதுவே வந்து கடிச்சிருச்சு. அதுதான் நான் அங்கிட்டு இருந்து ஓடியாச்சு. எண்டக்குடி வந்துச்சு. ஒருத்துக்குண்டா எடுத்துக்கிறேன். இப்போ போனோம்னா மீன் பேங்க் எடுத்து போங்க. இங்கிட்டு தாண்டா போயிருக்கு. அங்கே தானே போடுறான். அது இதை போய் எடுக்கணுமே. எப்படா எடுக்கிறது? அந்த உயரம் பக்கத்தில் போ. இப்படி வா. இப்படி சுற்றி வந்து இப்படி வந்து எடுத்தாதேன். ஓ அப்படியே போய் எடு. இந்த அப்படியே போ. சீமக்கர் வைக்கல போட்டாலே இந்த பிரச்சனை தான். தூண்டி மாட்டிக்கிச்சு. ஒரு ஆள் இறங்கி போயிட்டுருக்காப்ல. மீன் கெண்டைப்பொடி நிறையா தெரியுது எங்கள் ஊரில். அதை கெண்டைப்பொடின்னு சொல்லுவான். பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் குச்சி இல்லாமல் துண்டி ஓடிக்கிட்டு இருக்காரு. சரி புழுவை சரி வந்துட்டு போடணும்டா. இந்த ஒரு அங்கே வந்து மீன் கடிக்குது. ஐய அலைய அடிக்கவும் ஒன்றும் தெரில. அவர் தூண்டில் கடிக்குது. கடைசி யார் இது எடுத்துகிட்டு வரல? அவர் பையி எடுத்துகிட்டு வராமல் வந்துருக்கீங்க. அந்த பச்சை சட்டை விட்டு தூண்டி நல்லா கடிக்குது. இழுத்தாரான மீன் இல்லை. என்ன செய்யும்? அங்கே இருக்க முள்ள வெட்டி தூண்டி வெட்டி இங்கே இழுக்க போறியாங்க? புரிந்தது இருக்கு ஆளுக்குல. அது இந்தா இழு இழு. கடிச்சு இழு. கருஞ்சிலை கொண்டு பிடிக்கிறாங்க. அப்போ அந்த சிலேப்பியை பார்த்தா நான் அப்போலே போட்டு தாவரம் கடிக்கிறது. 2 3 4 செடி வரும். பைய எடுத்து வராமல் யார் வந்திருக்கீங்க? ஸ்டிக்கு தூங்கி இது உடையாது. இந்த குச்சி இது அவசியத்தில் மழை வந்து செய்யுமோ? இப்போ நல்லா கடிக்கிறது வந்துட்டு தெரியுது. இங்கே கடிக்கிறது தண்ணி பளிச்சுன்னு இருக்கும். பைய இருந்தால் பையில் போட்டுருக்கலாம். இந்த ஒரு 50 ரூபா சிலேப்பி கரிஞ்சிலேப்பி. அந்த ஒரு வருது. அந்த ஒரு அப்படித்தான் போட்ட சீக்கிரம் ஆகி வைக்கிறாரு. இழுத்துடு. இந்த மறுபடிச்சு கூட போடுவார். டவுலா இந்த ஒரு பை இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஒரு மீன் பாருங்கள்.
கடைசியில் பைய எடுக்காம வந்துருக்கீங்க அவர் யாருங்க மீன் வந்துட்டு ஒரு சிலேபி மீன் நல்லா கிடைக்குது. என்ன அப்புறம் ஏன் கடிக்க மாட்டேங்குது வந்துட்டு இழுக்க மாட்டேங்குது. உள்ள புழு தொங்கு புழு மாற்றி போடு. தொங்குலாம் போட மாட்டேன். முள்ளு தனித்தனியாக கிடக்க மாட்டேங்கிறான். ஒட்டிக்கு 2 புள்ளி போய் சிலேபி வைக்கிறாங்க. மீன் நல்லா பெருமை இங்கே அதெல்லாம் பெருசாக இருக்குது சிலேபி. கண்டபடியா இங்கே இந்த பக்கம் போட்டு பாரு. கெண்டபடியா இருக்கு மேலே கெண்டபடி வந்துருச்சு. அதுதான் சிலேபி கடிக்க மாட்டாங்க. ஒரு 2-3 சிலேபி கருஞ்சிலேபி இந்த சிலேபி இப்போ கடிச்சு இருக்குது. சிலேபி இருக்குது கருஞ்சிலேபி அது. என்ன வர மாட்டேங்குது. அப்படியே வாடா. இல்லடா வர இங்கே வர இங்கே வர ஒரே கூட்டம்டா. இங்கே போடுங்க. அடடே இதை எடுக்கணும்டா போடா. அப்படியே அந்த ஓரமாக வாடா. அப்பையில வந்து இல்லை அந்த மாதிரி வா. ஸ்டிக்கை கொடுத்துட்டு போடா. ஆமாம் அதோட தண்ணிக்குள்ள வந்து சொன்னால் போச்சு. இந்த லைட்டாக போயிட்டு அப்படியே அந்த ஓரத்தில் இருக்க முல்லை லைட்டாக மேலே ஏற்றி விடுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு அடிச்சுட்டு உள்ள போகிறாங்க. போச்சுரா இந்த இது இப்போ மறுக்கா வந்து உள்ளே இருக்க முள்ள மாட்டிக்கிச்சு. அந்த பச்சை சட்டை என்னன்னு தெரில அவருக்கு வந்து ஒன்னோட கடிக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இழுத்துட்டாப்புல மீன். பாவம் அந்த பச்சை சட்டை வந்து ரொம்ப நொந்துட்டாப்புல. அதனால நீ வந்து புழு மாத்திரக்காண்டி வந்துகிட்டு இருக்காப்புல. ஸ்டாப் பண்ணிடுவாடா. சரி இதை எடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முள்ளையும் வந்து அப்படியே லைட்டாக மேலே தூக்கி போட்டு வந்துடுறேன். எங்கள் முள்ளை கட்டு அப்படியே மேலே போட்டு வந்துடு. அந்த இடத்துல முள்ளு கிடக்கான்னு பார்த்துக்க. இறக்கி விட்டு வா மேதப்ப. ஓகே புழுவை சரி வந்துட்டு போடு. அப்படி போடு. பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் தண்ணிக்குள்ளே இறங்கி அங்கனே புழுவை கொடுத்து அங்கனே போட்டு வந்துடுவோம். அப்படியே போட்டு வாங்கிட்டு தள்ளி அப்படி போட்டு வா. இந்த அடுத்த ஒரு மீன் இழுத்துட்டாப்புல. இவர் இழுத்துருக்காரு. ஜூம் ஓவர் ஆயிடுச்சு. ஒரு மீனாச்சு இழுக்காம வீட்டுக்கு போக மாட்டேன்டா. டேய் அப்படி ஏறி வாடா சுவா. மேலே முடுறா போடுறியா? டேய் சொல்லுங்க. நீ தரையில படுக்க போடுறியா? இந்தா தரையில படுக்க. எங்கே அவனு மெதா பையன் இருக்கு. ஏன் அலைக்கு கவலில் தெரிய மாட்டேங்குதோ. மாற்றி போட்டால் கெண்டை கொஞ்சம் நான் கோவப்பட்ட காரணத்தினால் மறுபடியும் நான் அதை எடுத்து பைய எடுக்காமல் வந்து யாருங்க மீன் தவிட்டு கிடக்கு வந்து ரேப்பின் தெரியுது. கெண்டை கொஞ்சம் கிடப்பாங்க. ஆனால் முறோடுது என்னது? என்னது? நல்லா இருக்கு.
மைக் ஒன்று வச்சுக்கணும் ஆர்டர் போடுறோம். எவ்வளோ பார்த்து நாட்டுக்கிட்டே எதுவுமே நாட்டுக்கிட்ட எல்லாமே ஹைப்ரிட் தான். இந்த வகுத்த பாரு நான் வலுவா தூங்கலாம் என்ன வலுவா தூங்கலாம். ஏன்னா ஒரு ஆள் தண்ணிக்குள்ள மீன் அத்துட்டு போய் இப்போ தூண்டி எடுத்து வந்துட்டு இருக்காப்புல. கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா. சார் நல்ல ஸ்நாபி. கடைசியா கவர் போய் எடுத்து தர மாட்டான் மீன் போட. இது இது மாதிரி நோண்டு இருந்துச்சு, அது வெள்ளை வெள்ளைன்னு இருந்துச்சு. சாமி எந்த தண்ணி மீன் அது? அவ்வளோ பெரிய மீன். சாத்தியான மீன் அழுத்திருக்கிய. அதான் நாங்களும் சொல்கிறோம். பரவாயில்லையே, நல்லா பெரிய மீனாக பார்த்து பிடிச்சிருக்க. ஒரு மணி நேரமாக கிடச்சிக்கிறாங்க. கருஞ்சிலேபி அது இங்கே வந்துருச்சாடா? சட்டனா வந்துருச்சு அங்கே. நீ பிடிச்சோட பெருசு. தண்ணிக்குள்ள விட்டான்டா. இங்கே அது தன் பிடிக்கவே இல்லை. அதை கடிக்கிறான் அவன் போய். கெண்டை குஞ்சா? அந்த குஞ்சு ஒரு விரா மீனாச்சு கை தானே கடித்தான் பாரு. வர சொல்லுங்க. ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ ஒரு மீன் எடுத்துருக்க. ஓ அப்படி போகிறதுக்கு அங்கே போய் கிளச்சாந்தேன்னா வந்துருந்தா. இந்த அங்கிட்டு போய் கிளச்சாந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இப்படியே போயிட்டு ஏறிக்கிட்டு போயிட்டு அங்கேருந்து 10 கீழே நடந்து வரா. சிலேப் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு. தெரியுதா கிடைக்கிறது? தெரியுதா? ம் ஜூம் இல்லைன்னா ஜூம் பண்ணிடுவேன். ஜூம் பண்ணிட வேண்டியதேன். போட்டுடுறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்போ இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மீன் பிடிச்ச அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், ஒரு நெக்ஸ்ட் டிவியில் சந்திப்போம்.